ஹாய் ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிஏ இங்கிலீஷில் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ இந்த சப்ஜெக்டில் நிறைய ஆத்தர்ஸ்லாம் கொடுப்பாங்க. அந்த ஆத்தர்ஸோட எஸ்ஸே மாதிரி நம்ம ரைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுதான் லாஸ்ட்டு ஃபியூ வீடியோஸ் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதில் இப்போ நான் யாரை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி சொல்ல போகிறேன். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் ரொமான்டிக் பீரியட் அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே இந்த ரொமான்டிக் பீரியடை சேர்ந்த போயட்ஸ் தான். டோட்டலாக ஒரு 4 or 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்கள தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ரொமான்டிக் பீரியட்னா என்ன அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றது ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். எஸ்ஸேல ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ரொமான்டிக் பீரியட்னா என்னன்றதை பார்ப்போம். இந்த ரொமான்டிக் பீரியட் அப்படின்றது எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1798 ஸ்டார்ட் ஆகிருக்கு ரொமான்டிக் பீரியட். 1852 வரைக்கும் தான் அதோடைய லைஃப் டைம். இந்த ரொமான்டிக் பீரியட் அது அந்த டைமில் இருந்த ரைட்டர்ஸ் அப்படின்றது இந்த இயர்க்குள்ளே தான் முடியும். The age of Wordsworth, Coleridge, Shelley and Keats is called the Romantic Age in English literature. This romantic movement in art and literature in the 18th and 19th centuries was against the neoclassicism. The term romantic was coined by German poet Friedrich Schlegel. He defined literature depicting emotional matter in an imaginative form. Romantic was given to the age of Wordsworth and his contemporary writers. The writers glorified nature and worshipped the past and respected the God's creation in the world. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரொமான்டிக் ஏஜ் இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் இந்த ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க, எந்தெந்த ரைட்டர்ஸ்லாம் இருந்தால் இவங்களாம் இந்த ரொமான்டிக் ஏஜை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, வேர்ட்ஸ்வர்த் அவர் இருந்த டைம் அண்ட் கால்ரிட்ஜ், ஷெல்லி, கீட்ஸ் அண்ட் பைரன் அப்படின்னு ஒரு சில பேர் ரைட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ரைட்டர்ஸை மட்டும்தான் இந்த ரொமான்டிக் ஏஜ்குள்ளே வருவாங்க. அண்ட் இந்த டைமில் இந்த ரொமான்டிக் மூமெண்ட் 18th அண்ட் 19th சென்ச்சுரிஸில் இதில் இந்த ரொமான்டிக் மூமெண்ட்டில் இருந்த ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் எல்லாமே ஒரு விஷயத்துக்கு அகெயின்ஸ்டாக இருந்திருக்கு, எதிர்ப்பாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியோ கிளாசிசம் அப்படின்ற ஒரு டேர்மை சொல்கிறாங்க. ஸோ நியோ கிளாசிசம்ன்றதும் ஒரு ஆர்ட் மூமெண்ட் தான், பட் இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருந்திருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ரொமான்டிக் அப்படின்ற அந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அதையே காயின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் போயட் தான். அவர் பேர் ஃப்ரெட்ரிச் ஷேகல் அப்படின்றவர். இவர் அந்த ரொமான்டிக் அப்படின்ற அந்த வேர்டுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரேச்சர் டெபிக்டிங் எமோஷ்னல் மேட்டர் இன் இமேஜினேட்டிவ் ஃபார்ம். அதாவது லிட்ரேச்சர்னா என்ன, அதில் எல்லாமே அடங்கும். லிட்ரேச்சர்னால் நம்ம படிக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அடங்கும். படிக்கக்கூடிய போய்ட்ரியாக இருக்கட்டும், போயம் லைக் லிட்ரேச்சர், ஃபிக்ஷனாக இருக்கட்டும், நாவல்ஸாக இருக்கட்டும், ப்ரோஸாக இருக்கட்டும், நம்ம லிட்ரேச்சர்ன்னும் போது நம்ம சப்ஜெக்ட் டாபிக்ஸில் வர எல்லாமே அதில் அடங்கிடும். ஓகேவா? ஸோ இப்படி இந்த லிட்ரேச்சர் என்ன டெபிக்ட் பண்ணுதுன்னா, எமோஷ்னல் மேட்டரை நார்மலாக டே டு டே லைஃப்பில் நடக்கக்கூடிய ஆத்தர்ஸ் லைஃப்லேயா இருக்கட்டும், இல்லை அவங்க பார்த்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயமா இருக்கட்டும், அது ஒரு இமேஜினேட்டிவ் ஃபார்மேட்டில் நமக்கு லிட்ரேச்சரில் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் ரொமான்டிக் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஒரு நார்மல் ஒரு எமோஷ்னல் மேட்டரை இமேஜினேட்டிவ் ஃபார்மில் கொடுக்கறது தான் ரொமான்டிக் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அண்ட் ரொமான்டிக் அப்படின்ற ஒரு வார்த்தையை வேர்ட்ஸ்வர்த்துக்கும் அண்ட் அவருக்கு அடுத்து அவரோட கண்டெம்ப்ரரி ரைட்டர்ஸ்க்கும் கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சொந்தமான ஒன்று அப்படின்றாங்க அந்த ஒரு வார்த்தை. இந்த மாதிரி ரைட்டர்ஸ்லாம் எதை பற்றி எழுதுவாங்க, ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் குரூப் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்போ அவங்களுடைய தீம், அவங்க எதை பற்றி எழுதுகிறாங்களோ அது காமனாக தானே இருக்கணும். அவங்க எதெல்லாம் பற்றி எழுதுகிறாங்க, என்ன பற்றிலாம் பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தே க்ளோரிஃபைடு நேச்சரை புகழ்ந்து எழுதுறது. அண்ட் வர்ஷிப்டு த பாஸ்ட் விஷயங்களை அதை வழிபடுறது. அண்ட்
இந்த உலகத்தில் காட் கிரியேட் பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மதிக்கிறது, ரெஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்க ஒர்க்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, the romantic writers treat their subject matter emotionally rather than reasonably and rationally. In this age, the love of nature was dominant and they believed imagination was superior to reason and devotion was superior to beauty. Okay. இந்த ரொமான்டிக் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்களே, நான் காமனாக சொல்கிறேன், வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பற்றி மட்டும் சொல்லலை. ஸோ இந்த ஏஜ்குள்ளே வரக்கூடிய எல்லா நேச்சர் போயிட்ஸ் பற்றி தான் நான் சொல்கிறேன். இந்த ரொமான்டிக் ரைட்டர்ஸ் மோஸ்ட்லி அவங்களோட சப்ஜெக்ட் மேட்டர், அவங்களோட மெயின் தீம் எதை வச்சு எழுதுவாங்க அப்படின்னு பார்த்தா எமோஷன்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி ஃபெட்ரிச்சோட டெஃபினேஷனில் பார்த்துருப்போம், லிட்ரேச்சர் டெபிக்டிங் எமோஷ்னல் மேட்டர் இன் அன் இமேஜினேட்டிவ் ஃபார்ம். அதாவது எமோஷ்னல் மேட்டரை இமேஜினேட்டிவ் ஃபார்மில் கொடுப்பாங்கன்னு சொல்லிடும். ஸோ அதே தான் எல்லா ரைட்டர்ஸுமே எமோஷ்னல் மேட்டர்ஸ் தான் வந்து முக்கியத்துவம் தருவாங்க. ரீசனபிளாக இருந்தாலுமே, ஒரு நியாயமான ஒரு விஷயமா இருந்தாலும், ரேஷ்னலாக இருந்தாலும், பகுத்தறிவு உள்ள ஒரு விஷயமா இருந்தாலும் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் அவங்களோட மெயின் சப்ஜெக்ட் மேட்டர் பார்த்திங்கன்னா எமோஷ்னல் தான். அண்ட் இந்த ஏஜில் வந்து இந்த லவ் ஆஃப் நேச்சர், இந்த நேச்சர் அப்படின்ற ஒரு மேலே இருந்த அந்த அன்பு வந்து பயங்கர டாமினண்ட்டாக இருந்துச்சு, அதுதான் ஹெட்டாக இருந்துச்சு. அதை தவிர மீதி இந்த ரைட்டர்ஸ் எதுவுமே வேறு எந்த டாப்பிக்குமே எடுத்து அவங்க எழுத மாட்டாங்க, அதை பற்றி புகழ மாட்டாங்க. இந்த நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்து மேலே அவ்வளோ லவ்வாக இருந்தாங்க இந்த ரைட்டர்ஸ் எல்லாருமே. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமேஜினேஷன் வந்து ரீசனை விட வந்து ரொம்ப சுப்பீரியரான ஒரு விஷயம். நிறைய காரணங்கள் இருக்கலாம், பட் அதை விட இமேஜினேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்கிறாரு. அண்ட் பியூட்டியை விட டிவோஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. டிவோஷன் அப்படின்னா பக்தி, நமக்கு தெரியும். அழகை விட பக்தி வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபீல்ட் ஆஃப் போயிட்ரி simplicity, individuality, subjectivity, freedom and spontaneity replace the labor and reason of the neoclassical age. Imagination went to its height while describing the ordinary events of life. The key points of romanticism were simply imagination, emotion and freedom. ஓகே, ஸோ போயிட்ரி ஃபீல்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ரைட்டர்ஸ் வந்து அதிகமாக போயிட்ரி ரைட் பண்ணியிருக்காங்க. போயிட்ரி ஃபீல்டில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த எழுதக்கூடிய இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக, அதுக்குன்னு இண்டிவிஜுவாலிட்டி நிறைய தனித்துவமான ஒரு ஒர்க்காக இருக்கும் அவங்க எழுதுறது. அண்ட் சப்ஜெக்டிவிட்டியாக இருக்கும், அதாவது பர்சனல் ஃபீலிங்ஸ், அவங்களோட டேஸ்ட் அண்ட் ஒப்பீனியன்ஸை பற்றி எழுதக்கூடியதாக இருக்கும். அண்ட் ஃப்ரீடம், அதாவது சப்ஜெக்டிவிட்டி, ஃப்ரீடம், அவங்களுக்கு அந்த ஒரு ஓன் ஃபீலிங்ஸ் பற்றி எழுதக்கூடிய அந்த ஃப்ரீடம் இருந்துச்சு அவங்ககிட்ட. அண்ட் ஸ்பான்டேனிட்டி ரீப்ளேஸ்டு த லேபர் அண்ட் ரீசன் ஆஃப் த நியோகிளாசிக்கல் ஏஜ். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸ் தான் வந்து அவங்க அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய டாபிக்ஸ். இப்படி தான் இருக்கும் அவங்களோட இதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பீக்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு ஹைட்டுக்கு போயிடுச்சு. அதாவது ஒரு ஆர்டினரி ஈவெண்ட்ஸ் ஆஃப் லைஃப், நார்மல் காமனாக நம்ம வாழற டே டு டே லைஃப்பை வந்து ஒருத்தவங்க டிஸ்கிரைப் பண்ணி அதை கொடுக்கும்போது அதோடைய வெளிப்பாடு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு இமேஜ் க்ரியேட் பண்ணி ஒரு நல்ல ஹைட்டுக்கு போயிருக்கு. இது எல்லாருமே லைக் பண்ணுறாங்க அந்த ஒரு இமேஜினேஷனை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரொமான்டிசிசம் அப்படின்றதுக்கு கீ பாயிண்ட் என்னென்னா, ரொமான்டிசிசம் அப்படின்னா அது வேறு மாதிரி எப்படிலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளி அப்படின்னு சொல்லலாம், இமேஜினேஷன் சொல்லலாம், இமோஷன்ஸ் சொல்லலாம், ஃப்ரீடம். ஏன்னா இதெல்லாம் மட்டும்தான் அவங்களோட மெயின் தீமாக இருந்துச்சு இந்த ரொமான்டிக் பீரியடில். ஸோ இதெல்லாம் சொல்லலான்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம். ஸோ இதோடைய சிறப்பம்சம் மாதிரி சொல்லலாம், இதோடைய கேரக்டரைசேஷன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம இப்போ பார்த்த ரொமான்டிக் பீரியட்ன்ற டாபிக் வந்து 5 மார்க் 2 மார்க் ரெண்டுத்துலையுமே கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் வந்து 2 மார்க் 5 மார்க் ரெண்டுத்துலையுமே கேட்பாங்க. இப்போ சப்போஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் ரொமான்டிசிசம் மட்டும் 10 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதில் வந்து எத்தனை பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான், இது போதுமா 10 மார்க்குக்கு, பத்தாது இல்லையா? ஸோ அதனால் ரொமான்டிக் பீரியடும் சேர்த்து நீங்கள் இது கூட ஜாயின் பண்ணி எழுதணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் பேஜஸும் வரும், அப்போ தான் வந்து அது ஒரு குட் இம்ப்ரெஷனாகவும் இருக்கும். அண்ட் இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம், லவ் அண்ட் வர்ஷிப் ஆஃப் நேச்சர்.
ஸோ இதோட ஃபஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, லவ் அண்ட் வர்ஷிப் ஆஃப் நேச்சர் மேலே இருக்க அன்பு மற்றும் அதை வழிபடுறது. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி இந்த மாதிரி தீம் வச்சு வேர்ட்ஸ்வர்த் எழுதின ஒரு ஒர்க்கை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. வேர்ட்ஸ்வர்த்தோட டின்டன் ஆபே அப்படின்ற ஒர்க்கில் லவ் அண்ட் வர்ஷிப் ஆஃப் நேச்சர் தான் மெயின் தீமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் த மிடிவல் ஏஜ். மிடிவல் ஏஜ் அப்படின்றது 5th செஞ்சுரியிலேருந்து டு லேட் 15th செஞ்சுரி வரைக்கும் இருக்க அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அந்த டைம் பீரியட் தான் வந்து மிடிவல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா வந்து போஸ்ட் கிளாசிக்கல் பீரியட்னும் இந்த ஏஜை சொல்லுவாங்க. அண்ட் இந்த பீரியடை பற்றி அதை வந்து அந்த ஏஜோடைய சிறப்பை பற்றி சொன்னதுக்கான ஒரு எக்ஸாம்பிளான ஒர்க்கு கீட்ஸோட லா பெல்லா டேம் சான்ஸ் மெர்சி அப்படின்ற இந்த ஒர்க் வந்து ஸோ இதை வந்து மையப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், லவ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல் அண்ட் த மிஸ்டீரியஸ் எலமெண்ட்ஸ். அதாவது இயற்கை மீறிய ஒரு விஷயம், அதாவது நார்மலாக அது இருக்காது, அது ஒரு இல்லாத ஒரு விஷயத்த ரொம்ப கற்பனையில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இயற்கை மீறிய விஷயம், சூப்பர் நேச்சுரல் விஷயம் அண்ட் ஸ்ட்ரேஞ்சான நிறைய மிஸ்டீரியஸ் எலமெண்ட்ஸ்லாம் சேர்த்து அது மேலே லவ் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண ஒர்க்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்ட்ரிட்ஜோட த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரைனர். இந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரலாகவும் அதில் நிறைய மிஸ்டீரியஸ் எலமெண்ட்ஸும் இருக்கும் அப்படின்றாங்க. And poetry was regarded as a spontaneous expression of the poet's own subjective feeling. ஸோ இது ஒரு டெஃபினேஷன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. போயிட்ரி அப்படின்றது வந்து நம்மளோட ஓன், நான் சொன்னேன் இல்லையா, ஓன் பர்சனல் ஃபீலிங்ஸ், நம்மளோட டேஸ்ட் ஒப்பீனியன்ஸ், அந்த ஓன் ஆத்தர் அந்த போயிட்டோட ஓன் அவர் என்ன நினைக்கிறாரோ பர்சனல் ஃபீலிங்கோ, அவருக்கேற்ற டேஸ்ட்டில் அவர் என்ன ஒப்பீனியன் நினைக்கிறாரோ அந்த மாதிரி ஒரு ஸ்பான்டேனியஸாக கண்டினியூஸாக ஒரு அதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தான் வந்து போயிட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. Next, last one, the subject of romantic poetry were often ordinary people. ஓகே, இப்போ போயிட்ரியாக இருக்கட்டும், இல்லை அது ஒரு நாவலாக இருக்கட்டும், இல்லை ப்ரோஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு கேரக்டரை வச்சு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ போயிட்ரின்னு வச்சுக்கோ, அதில் ஒரு ஹீரோ அப்படின்னா அதில் இவங்க ரொமான்டிக் போயிட்ஸ்ன்றதுனால நேச்சர் அப்படின்றது தான் வந்து மெயின் மையமாக இருக்கும். பட் அதில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் ஒரு பர்சனாக, ஒரு லிவிங் பீயிங்காக ஒரு கேரக்டர் அதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட பீப்புளாக இருப்பாங்க அப்படின்னா ஒரு ஆர்டினரி காமன் பீப்புள். அதாவது இப்போ ஆடு மேய்க்கிறவங்க, அது மாதிரி நார்மலாக அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் பீப்புள்ஸ் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதான் வந்து ரொமான்டிக் பீரியடும் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும். இது நீங்கள் எல்லாம் இந்த மாதிரி ரொமான்டிக் ரைட்டர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றி பார்ப்போம். இன்ட்ரோடக்ஷன் டு கன்க்ளூஷன் வரைக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு எஸ்ஸே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். Wordsworth was one of the marvelous poets in the Romantic Age. He was primarily known as a poet of nature. He defined poetry was regarded as the spontaneous overflowing of powerful feeling and emotions are recollecting in tranquility. He adopted various forms of poetic expression, the lyric, the narrative, the elegy. He wrote about 500 sonnets. Mostly he used blank verse. He wrote to convey his noble feelings of things of every day in a simple language. Therefore, Wordsworth was a poet of nature. ஓகே, இப்போ நம்ம வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் பற்றின இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து நான் ரீட் பண்ணேன். ஸோ இந்த ரொமான்டிக் ஏஜில் வந்து வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் போயட், இஸ் அ வெரி குட் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரை வந்து நார்மலாக ப்ரைமர்லி எல்லாருக்கும் எப்படி தெரியும் அப்படின்னா போயட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு தான் இவருக்கு ஷார்ட்டான நேமே. அண்ட் இவர் வந்து போய்ட்ரிக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு, எல்லாருமே கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதிலே ரைட் பண்ணுறவர் போய்ட்ரினா என்னன்ற மாதிரி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் இந்த டெஃபினேஷன். அதாவது ஒரு சக்தி வாய்ந்த உணர்வும் அந்த உணர்ச்சியோட தன்னிச்சையாக நிரம்பி வழிகிற அமைதி வந்து நினைவுபடுத்துறது தான் வந்து போய்ட்ரி அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர தத்துவமாக ஃபிலாசபிக்கலாக ஒரு லைன் கொடுத்துருக்காரு. இது மோஸ்ட்லி அதிகமாக 2 மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் போய்டிக் எக்ஸ்ப்ரெஷன் போய்டிக் டிவைஸ்ன்னு சொல்லலாம். இது நிறைய லிட்ரரி ஜானரில் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லிரிக்னா வந்து அதாவது இப்போ பாடல்கள்லாம் இருக்கு இல்லையா, லிரிக் போய்ட்ரி அப்படின்னா வந்து இப்போ சினிமா பாடல் வரிகள்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து லிரிக். அண்ட் நரேட்டிவாக கொடுத்துருக்காரு. அண்ட் எலிஜின்றது என்னென்னா யூஸ்வலாக வந்து லேமன் ஃபார் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறந்தவங்க வீட்டில் வந்து உட்காந்து அந்த இந்த ஒப்பாரி பாடல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் வந்து எலிஜி. அந்த மாதிரி வந்து நிறைய ரைட் பண்ணியிருக்காரு வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவர் எழுதின போயம் 500 சோனட்ஸ் எழுதியிருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே கிடையாது, மோஸ்ட்லி அவர் யூஸ் பண்ணுறது பிளாங்க் வேர்ஸ் அப்படின்ற இந்த போய்டிக் டிவைஸ் யூஸ் பண்ணி தான் இந்த போயம்லாம் எழுதியிருக்காரு. அண்ட் அவரை பொறுத்த வரைக்கும் இவரோட நோபல் ஃபீலிங்ஸ், இவரோட ஹானஸ்டான என்ன ஃபீலிங்ஸோ இந்த சிம்பிள் லாங்குவேஜில் எவ்ரிடே நடக்கிற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அவரோட ஒர்க் மூலிமா. ஸோ தேர்ஃபோர் வேர்ட்ஸ்வொர்த் வந்து வாஸ் கால்ட் அஸ் அ போய்ட் ஆஃப் நேச்சர் அப்படின்னு இந்த இன்ட்ரொடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அண்ட் இஸ் அ லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்ப்போம். வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வாஸ் born in 1770 at Cockermouth, Cumberland in England. His father was John and mother was Anne. His birthplace was near the beautiful Lake District, so he can be called as Lake Poet. He was 13 years old. The father died. He was admitted in Oxford School in Lancashire. He spent much of his time in Cumberland. ஓகே, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் பார்த்தீங்கன்னா 1770 வந்து பிறந்திருக்காரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காக்கர் மவுத் அப்படின்ற பிளேஸில் கும்பர்லேண்டில் இங்கிலாண்டில், ஓகேவா, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இந்த காக்கர் மவுத் கும்பர்லேண்ட்ன்ற பிளேஸில் வந்து பார்ன் ஆகியிருக்காரு. இவரோட ஃபாதர் பேர் வந்து ஜான், மதர் பேர் வந்து ஆனு. இவர் வந்து இவரோட பர்த் பிளேஸ் எங்கே பிறந்திருக்காரு பார்த்தீங்கன்னா ரொம்ப நியர் பக்கத்தில் லேக் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்தில், ஓகேவா, லேக்லாம் இருக்க பக்கத்தில் பிறந்ததுனால இவரை வந்து லேக் போயட் அப்படின்னு வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க. அண்ட் இவருக்கு 13 வயசு இருக்கும்போது இவங்க அப்பா இறந்துடுறாங்க. ஆஃப்டர் தட் இவர் ஒரு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறாரு, ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூல் அப்படின்னு லான்கேஷரில் இருக்க அந்த ஸ்கூலில் போய் சேர்றாரு. அவருடைய சைல்டுஹுட் முழுக்க வந்து அவர் எங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பர்லேண்ட் அப்படின்ற பிளேஸில் தான் அதிகமாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், at the time he realized the wonder of nature, then he turned into write poetry. He went to study at Cambridge University. Later he met his sister Dorothy. Then he friendship with Coleridge, Wordsworth and Coleridge joined together began a work called Lyrical Ballads in 1798. At last he died in 1850. Okay. இந்த கும்பர்லேண்ட் சொன்னேன் இல்லையா, அங்கே அந்த பிளேஸில் தான் அதிகமான அவரோட சைல்ட்ஹுட் டேஸ் வந்து அடல்ட்ஹுட் டேஸாக இருக்கட்டும் பயங்கரமாக அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் வந்து அங்கே வந்து தான் ரியலைஸ் பண்ணார் நேச்சரோட அழகு என்ன, அதோட ஒண்டர்னஸ் என்ன அப்படின்றத அங்கே தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. ஏன்னா அவர் இருந்த பிளேஸே நான் லேக் டிஸ்ட்ரிக்ட் சொல்லியிருக்கேன். அப்போ லேக்கை சுற்றி இவ்வளோ பசுமையாக அதை பார்க்கவே வந்து ரொம்ப கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் இல்லையா அந்த இடமே. ஸோ அதோடைய அதை வந்து க்ளோரிஃபை பண்ணி அதையே வந்து அவரோட போய்ட்ரியில் ரைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து போய்ட்ரி ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்கே படிக்க போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் வந்து ஹி மெட் ஹிஸ் சிஸ்டர் டாரத்தியை வந்து மீட் பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட சிஸ்டர் நேம் அது. அண்ட் அவரோட அந்த இடத்துல வந்து அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடைக்குது. யாரோட ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்ட்ரிட்ஜ். ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ரைட்டர். ஸோ இவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவருக்கு கிடைக்குது. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் அண்ட் கால்ட்ரிட்ஜ் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஒர்க் எழுதுகிறாங்க. அந்த ஒர்க்கோட நேம் தான் வந்து லிரிக்கல் பேலட்ஸ். இன் 1798 அதை பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க. ஸோ அட் லாஸ்ட் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து 1850 வந்து இறந்துட்டார். ஓகேவா. ஸோ கால்ட்ரிட்ஜும் வந்து ஒன் ஆஃப் த ரொமான்டிக் ஏஜ் போயட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட போய்ட்ரி பற்றி பார்ப்போம். இன் காலேஜ் டேஸ் ஃபர்ஸ்ட்லி he wrote poetry such as An Evening Walk and descriptive sketches. These poems showed his originality and interest towards nature. His most popular poems, Lyrical Ballads, an epoch-making book of poems. He wrote many poems are The Thorn, The Idiot Boy, Simon Lee, Expostulation, Reply and Tintin Abbey. He felt the chief duty of poetry to provide pleasure through beautiful expressions of feelings.
ஓகே, போய்ட்ரி அதாவது ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறாங்க. ஸோ காலேஜ் டேஸ் அவர் படிக்கும்போது வந்து ஃபஸ்ட்டில் வந்து அவர் ஃபஸ்ட் எழுதின போய்ட்ரி என்னன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவினிங் வாக்கும் டிஸ்கிரிப்டிவ் ஸ்கெச்சஸ் அப்படி இந்த 2 போயம் தான் எழுதியிருக்காரு. இந்த போயம்ஸ் மூலிமா அவருடைய ஒரிஜினாலிட்டி வந்து அதில் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி யாராவது எழுதியிருப்பாங்க, அதை பார்த்து அப்படியே அவங்களுடைய மெத்தட் அவங்களுடைய தீம் அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதாமல் அவரே வந்து ரொம்ப நியூவாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் வந்து கொடுத்துருக்காரு. ஒரிஜினாலிட்டினாலே அப்படி தான், த குவாலிட்டி ஆஃப் பீயிங் நியூ அண்ட் இன்ட்ரெஸ்டிங் தான். ஸோ அப்படி அவர் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் நேச்சர் மேலே இருந்த அவரோட இன்ட்ரெஸ்ட் சின்ன வயசுலேருந்தே அப்படியே வளர்ந்ததுனால அது மேலே இந்த இன்ட்ரெஸ்ட்டு அவரோட போயமில் அவ்வளோ அழகாக அவர் வெளிப்படுத்தியிருப்பார். அண்ட் அவரோட மோஸ்ட் பாப்புலர் போயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிரிக்கல் பேலட்ஸ் தான். இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் கால்ரிட்ஜோடு சேர்ந்து 1798 எழுதி பப்ளிஷ் பண்ண ஒர்க்கு. ஸோ இந்த லிரிக்கல் பேலட் வந்து ஒரு எப்போச் மேக்கிங் புக் ஆஃப் போயம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போச் அப்படின்னா ஒரு நியூ டெவலப்மெண்ட் சொல்லலாம், இல்லை அது ஒரு ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணியிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புக்ஸ் தான் அது. அண்ட் நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. அந்த போயம்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த தோன்ன்றது, த இடியட் பாய், சிமோன்லி, எஸ்போஸ்டுலேஷன், ரிப்ளை அண்ட் டின்டன் ஆபி, இது எல்லாமே அவர் எழுதின மோஸ்ட் ஃபேமஸ் போயம்ஸ். அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீஃப் டியூட்டி ஆஃப் போய்ட்ரி, ஒரு போய்ட்ரியோட சீஃப் டியூட்டியே என்னென்னா ப்ளஷரை வந்து ப்ரொவைட் பண்ணுறது தான். படிக்கிறவங்களுக்கு அது அவ்வளோ மகிழ்ச்சியை தரணும், ஒரு சேட்னஸ் தரக்கூடாது, ப்ளஷரை கொடுக்கக்கூடியது. த்ரூ எது மூலியமான எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் பியூட்டிஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆஃப் ஃபீலிங்ஸ் மூலயமா, அதாவது எமோஷன்ஸ் மூலயமா வந்து அந்த ப்ளஷர் கொடுக்கணும் நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இதிலே வந்து ஒரு 3 பார்ட்டாக வந்து நான் பிரிச்சுருக்கேன். அவரோட லைஃப் ஸ்டார்டிங் இயர்லி பீரியடில் அவர் எழுதின ஒர்க்ஸ், அண்ட் அவருடைய மிடில் ஏஜில் எழுதின ஒர்க், அண்ட் அட் லாஸ்ட் அவரோட லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் அவர் எழுதின ஒர்க் அப்படின்னு சொல்லி 3ஆக டிவைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஹி ரோட் சம் ஃபேமஸ் போயம்ஸ் எழுதியிருக்கார். ஸ்டார்டிங்கில் அவர் எழுதின ஃபேமஸ் போயம்ஸ் சொல்லியிருக்காங்க. ஷி dwelt among the untrodden ways, strange fits of passion have known nothing, மைக்கேல் அண்ட் ஓல்ட், த கும்பர்லேண்ட் பெகர். ஸோ இதெல்லாமே அவர் ஸ்டார்டிங் இயர்ஸில் எழுதின ஒர்க்ஸு. செகண்ட் பாருங்கள், இன் 1807 வந்து ஹி ரோட் இஸ் எக்ஸலண்ட் போயம்ஸ்லாம் இந்த டைமில் எழுதியிருக்காரு. த க்ரீன் லினெட், ஐ வேண்டட் லோன்லி ஆஸ் எ cloud, resolution and independence, ode to duty, the sonnets dedicated to national independence and liberty. ஸோ இது வந்து செகண்ட் ஆஃப் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் எழுதின போய்ட்ரி. அண்ட் அட் லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப்பில் எழுதின போய்ட்ரி பாருங்கள். ஹி ரோட் போயம்ஸ் ஆர் த ஒயிட் டோ ஆஃப் ரைல்ஸ்டோன், த வேக்னர், பீட்டர் பெல் அண்ட் யாரோ ரீவிசிட்டட். ஸோ இந்த போயம்ஸ் தான் இவர் லாஸ்ட் பார்ட்டில் எழுதுனது. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் ரீச்ட் த ரொமான்டிக் ஈரா and opened the gates for later writers such as Keats, Shelley and Byron. He gave expression to human emotions. ஸோ வேர்ட்ஸ்வொர்த் வந்து ரொமான்டிக் ஈரா வந்து ரீச் பண்ணிட்டார். அதாவது அவருடைய லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டார், அவரோட லைஃப் முடிகிற கண்டிஷனுக்கு வந்துட்டார். ஸோ இவர் வந்து அடுத்து வர தலைமுறைக்கு இவர் வந்து அவருடைய கேட் ஓப்பன் பண்ணணும் இல்லையா, இவர் பண்ண விஷயங்களை அவங்களும் கற்றுக்கணும் இல்லையா. ஸோ அவர் எந்த ரைட்டர்ஸ்க்கெலாம் வந்து ஹி ஓப்பன் த கேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு அடுத்து வந்த ரொம்ப ஃபேமஸ் போயட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரொமான்டிக் ஏஜ் பீரியடில் கீட்ஸ், ஷெல்லி அண்ட் பைரன். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹி கேவ் எக்ஸ்ப்ரெஷன் டு ஹியூமன் எமோஷன்ஸ். ஸோ மனித உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காரு அவரோட எல்லா ஒர்க்ஸ்லையுமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரோட தீம்ஸ் பார்ப்போம். He expresses the influence of nature on the human mind. His poem's central themes are high mountain, the simple and beautiful flowers, greenery, wonderful lakes, rivers and emotions of human beings to such a natural beauty. He believed that nature will develop an individual genius and spiritual spirit. He wrote mostly the importance of nature. He wrote the prelude was the best example of the theme nature.
ஓகே, இவர் மோஸ்ட்லி அவர் பிக் பண்ணக்கூடிய தீம்ஸ் அவரோட ஒர்க்ஸில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு ஆல்ரெடி நம்ம நல்லா தெரிஞ்ச மாதிரி நேச்சர் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்துவாங்க. அண்ட் அவரோட சென்ட்ரல் தீம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை மவுண்டெயின்ஸை பற்றி போயம்ஸில் நிறைய எழுதுகிறார் இல்லையா, ஹை மவுண்டெயின்ஸ் பற்றி, இல்லை சிம்பிள் அண்ட் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸை பற்றி சொல்லியிருப்பார், க்ரீனரி பற்றி சொல்லியிருப்பார், ஒண்டர்ஃபுல் லேக்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு, ரிவர்ஸ் பற்றி சொல்லியிருக்காரு, அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், ஒரு நேச்சுரல் பியூட்டி கூட அதை மிங்கிள் பண்ணி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து அவரோட மெயின் தீமே இருக்கும். அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன நம்புறாருன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் தான் வந்து தட் வில் டெவலப் இண்டிவிஜுவலோட ஜீனியஸ், ஒரு தனி மனிதனோட ஒரு நாலேஜை டெவலப் பண்ணுறது நேச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு ஸ்பிரிட்டை கொண்டு வர்றதும் வந்து நேச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மோஸ்ட்லி இவர் ரைட் பண்ணுறது எல்லாமே நேச்சருக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் ரைட் பண்ணுவார். அவரோட ஒன் ஆஃப் த ஒர்க் பற்றி சொல்கிறாங்க, த ப்ரிலூட் அப்படின்ற ஒர்க்கு. இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் த தீம் நேச்சர். அவர் எழுதின ஒர்க்கில் இது வந்து ரொம்ப இந்த நேச்சரை பற்றின தீமில் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் மைண்ட் அப்படின்னு ஒரு டாபிக். Wordsworth praises the power of human mind. Thus, throughout his work, Wordsworth expresses the power of one's mind and shows that the power of one's mind can change the political, religious and artistic value. ஓகே, ஸோ வேர்ட்ஸ்வர்த் வந்து நெக்ஸ்ட்டு நேச்சர் இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஒரு விஷயத்த ரொம்ப ப்ரைஸ் பண்ணுறாரு, பாராட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் ஹியூமன் மைண்டு. ஹியூமனோட மைண்டை வந்து அதோடைய பவர், அதோடைய சக்தியை வந்து பயங்கரமாக வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்கிறாரு. நிறைய த்ரூ அவுட் இஸ் ஒர்க்ஸ் ஃபுல்லாகவே வந்து வேர்ட்ஸ்வர்த் என்ன எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனோட அந்த ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய பவர் அதை தான் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பார். அந்த பவர், அந்த மேன்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பவர் வந்து பொலிட்டிக்கல், ரிலிஜியஸ், இந்த ஆர்டிஸ்டிக் வேல்யூவே வந்து சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற மாதிரி இதோடைய இந்த மதிப்பையே வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ரொம்ப பவர்ஃபுல் ஹியூமன் மைண்டோட ஒரு நல்ல அதை ப்ரைஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைல்ட்ஹுட் அண்ட் மெமரி அப்படின்ற ஒரு டாபிக். He empathizes that childhood is a wonderful time of innocence. In 1799, he wrote several poems to express his grandness of childhood. Okay. எம்பத்தைசஸ் வலியுறுத்தி ஒரு விஷயம் சொல்கிறாரு. என்ன நமக்கு வலியுறுத்துறாரு அப்படின்னா சைல்ட்ஹுட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு வண்டர்ஃபுல் டைம். நம்ம எல்லாருக்குமே அதுதானே தோணும். நம்ம இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நம்மளோட சைல்ட்ஹுட்டு நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், அந்த டைம் நமக்கு திரும்ப கிடைக்காதே, நமக்கு அந்த டைமில் வந்து வி டோன்ட் ஹாவ் எனி ப்ரெஷரோ, இப்போ நம்ம அதிகமாக படிக்கிறோம், அதிகமாக வேலை செய்கிறோம், இந்த மாதிரி எந்த ஒரு டென்ஷனும் இல்லை, ஜாலியாக விளையாடலாம், நல்லா சாப்பிடலாம், நல்லா அம்மா கூட வெளியே போகலாம், அப்பா கூட போகலாம், இந்த மாதிரி தான் வந்து போகும் சைல்ட்ஹுட்டே வந்து. அண்ட் சைல்ட்ஹுட்டில் வந்து நமக்கு எதுவுமே தெரியாது, ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்போம். இப்போ பெரியவங்களை யாரையாவது இன்னசென்ட் அப்படின்னு சொன்னால் யாராலுமே நம்ப முடியாது, ஏன்னா எவ்ரி ஒன் நோஸ் வாட் அப்படின்றது. அதனால் சைல்ட்ஹுட் மட்டும்தான் வந்து ஒரு இன்னசென்ட் பீரியட் அப்படின்னா அது சைல்ட்ஹுட் மட்டும்தான். ஸோ அதை பற்றி வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காரு. அவர் 1799 அவர் எழுதின செவரல் போயம்ஸில் வந்து அந்த சைல்ட்ஹுட் அப்படி அதோட கிராண்ட்னஸ், அதோட மகத்துவம் பற்றி தான் வந்து அதிகமாக அவர் சொல்லியிருப்பார். Wordsworth says that when a child becomes an adult, he can recollect the memory of the nature using his memory and they can cherish it in their memories. His childhood memories can help an individual overcome the loneliness, sorrow, failures and depressions. Is a recollection of his memory to help a poet to write poems. ஓகே, வேர்ட்ஸ்வர்த் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ நம்ம குழந்தையாக இருக்கோம், இப்போ குழந்தையாகி அடுத்த ஸ்டேஜ் என்ன, நம்ம அடல்ட்ஹுட்டுக்கு போகிறோம். ஓகேவா, வளர்ந்துட்டோம், ஒரு வயசு பொண்ணா வயசு பையனாக வந்து வளர்ந்துரும், ஒரு அடல்ட்ஹுட்டுக்கு போயிட்டோம். ஓகேவா, அப்போ நம்ம அடல்ட்ஹுட் போயிட்டதுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறாருன்னா நம்மளோட மெமரி ஆஃப் நேச்சர், சின்ன வயசில் நம்ம நிறைய மணலில் வந்து விளையாடிருப்போம், அண்டு நேச்சரில் நிறைய விளையாடிருப்போம், நிறைய க்ரீனரிஸ் பார்த்துருப்போம், இயற்கையை பயங்கரமாக ரசிச்சிருப்போம். ஸோ இந்த மாதிரி மெமரிஸ்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரீகலெக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த மெமரியை யூஸ் பண்ணி அதை வந்து செரிஷ் பண்ணணும், அதை போட்டுறணும், அந்த மெமரிஸை நம்ம எப்பயுமே நம்ம அதை பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அந்த மெமரிஸை நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னா அந்த மெமரிஸ் தான் வந்து சப்போஸ் நம்ம இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் நமக்கு, நான் சொன்னேன் இல்லையா, குழந்தையாக இருக்கும்போதும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது, பட் அடல்ட்ஹுட் வந்துட்டோம் அப்படின்னா வி ஹாவ் டு ஃபேஸ்
மெனி திங்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து அதை ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த டைமில் நமக்கு வரக்கூடிய லோன்லினஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் சாரோ, நிறைய கஷ்டங்கள், ஃபெயிலியர், டிப்ரெஷன், இது எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது நம்மளோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் மட்டும்தான். கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் நம்ம சின்ன வயசில் எப்படிலாம் இருந்தோம், நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்த்து இதெல்லாம் யோசித்தாலே நம்ம பாதி பேர்டன் வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இது இவரோட இவர் ரீகலெக்ட் பண்ணதுனால இவருக்கு என்ன லாபம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து போயிட் ஆகி நிறைய போயம்ஸ் எழுதுறதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் பண்ணால் அவங்கவுங்களுக்குள்ளே இருக்க தனித்திறமை வெளியே வரும்ன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ அட் லாஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். William Wordsworth was the greatest poet of the country and natural life. He can be considered to be an interpreter of nature and his praise was supreme. His poetry comes from his love of nature and love of man. இங்கே ரொம்ப க்யூட்டாக ஷார்ட்டாக ஒரு கன்க்ளூஷன். ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த் வந்து இஸ் அ கிரேட்டஸ்ட் போய்ட் ஆஃப் கண்ட்ரின்னு சொல்லலாம், இல்லை நேச்சுரல் லைஃப்கே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் போய்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட ஒர்க்ஸ் எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த நேச்சர் அண்ட் இட் கேன் பி கன்சிடர்ட் ஒரு இன்டர்பிரட்டர் ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது நேச்சரோட மொழிபெயர்ப்பாளர். ஸோ நேச்சர் என்ன சொல்லுதோ இது அப்படியே மொழிபெயர்த்து நம்மக்கிட்ட போயமாக அவர் கொடுக்குறாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த பிளேஸில் அவர் தான் வந்து சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறார், அவர் தான் ஹெட் அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அண்ட் இவருடைய போய்ட்ரி வந்து எதுலேருந்து வந்துச்சு, இவரோட போய்ட்ரி எல்லாமே எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நேச்சரில் இருக்கக்கூடிய அவருடைய லவ் அண்ட் லவ் ஆஃப் மேன், நிறைய ஆர்டினரி பர்சன்ஸ் பற்றி தான் ஒரு ஒர்க்ஸில் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். ஸோ அந்த மாதிரி இந்த 2 விஷயந்தான் அவரோட மெயின் தீமாகவும் இருந்துச்சு. ஸோ இதில் தான் ஒரு போய்ட்ரி வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தோட எஸ்ஸே. ஸோ இதில் ஓவராலாக எல்லாமே இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்த்தீங்க, அண்ட் அவரோட போய்ட்ரி பார்த்தீங்க, அவரோட ஃப்ரெண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் சிஸ்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ட் அவரோட ஒர்க்ஸ் அப்படியே அவங்களுடைய ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் பார்ட்டாக வந்து அவருடைய போய்ட்ரி என்னென்னன்றதை பார்த்தீங்க, அவருடைய ஸ்கில் என்னன்றதை பார்த்தீங்க. ஸோ இது ஓவராலாக இதில் எல்லாமே வந்துடுச்சு. அண்ட் ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னா என்னன்றது நம்ம டெஃபினேஷன் மாதிரி பெருசாகவே பார்த்தாச்சு. ஸோ இதெல்லாம் இந்த எல்லா விஷயங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் பத்தலை அப்படின்றவங்க ஸோ தாராளமாக வந்து நிறைய விஷயங்கள் கூகுளில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது இல்லை அப்படின்றத நீங்கள் அதுலேயும் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முக்கியமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்காவது வேறு ஏதாவது பிஏ இங்கிலீஷ் டிகிரி படிக்கிறவங்க, நீங்கள் வேறு ஏதாவது டிகிரி படிக்கிறவங்க பார்த்தாலுமே ஸோ உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே இந்த ரொமான்டிக் ஏஜ் போயிட்ஸ் யாரோ அவங்க வீடியோஸ் எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் subscribe my channel. Thank you for watching my video.